இன்றைக்கி வாங்கியிருக்க மைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோலி லேண்டோட டார்க் A1 மைக் தான் வாங்கியிருக்கிறோம். இது எதுக்காண்டி இந்த மைக் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ண டிஜிடெக் மைக்லேருந்து இதுக்கு என்ன ரேட் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, அது 3000 பட்ஜெட்டில் வாங்கியிருந்தேன். இது 5400 பட்ஜெட்டு. பட்ஜெட் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு 2400 கூட தான். ஆனால் மைக்கு குவாலிட்டி உண்மையில சூப்பராக இருக்குது. இப்போ ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் எதுக்காண்டி ஃபேன் போட்டேன் அப்படின்னா, இப்போ நார்மல் மோடில் இல்லை, இப்போது நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு ஆனில் இருக்குது. இப்போ சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறமே அந்த ஃபேனோட சவுண்டு பெரிய லெவலில் இம்பேக்ட் ஆகலை. ஏன்னா நான் ஒரு வீடியோ செக் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ செகண்டாக இந்த வீடியோ எடுக்கிறேன். அப்படிங்கும்போது உண்மையில ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்டே இல்லை. ரெண்டுமே ஓரளவு நல்லா இருக்குது. அது எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஃபில் இருக்குது, இப்போ ஆன் பண்ணிட்டேன். இந்த கை தட்டும் போது உங்களுக்கு அதில் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும். சவுண்ட்ஸ் எஃபெக்ட் உண்மையில் சூப்பராக இருக்குது. நம்ம அடுத்தால வரக்கூடிய வீடியோவில் நம்ம இந்த மைக் தான் யூஸ் பண்ணி போட போகிறோம். ஒரு வாரம் கழித்து இதோட ஓவரால் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத இன்னொரு ரிவ்யூ பண்ணி இன்னொரு வீடியோ போடுறேன். அந்த ப்ராடக்ட் யாருக்கும் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டேரெக்டாகவே நான் லிங்க்கை உங்கள் டிஎம்கே டேரெக்டாக சென்ட் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, என்னையோட வீடியோ இதோட முடிஞ்சுது. மைக் சூப்பராக